ஐஎஸ்ஐ உடைய முஸ்லீம் இஸ்லாமிய தீவிரவாதிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக வங்கதேச மக்கள் மிக கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் வந்து ஒரு மதசார்பற்ற அரசு தான் அங்கே அமையணும்னு விரும்புகிறாங்க. ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் அமைவதை வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக அங்கே விரும்பவில்லை. அங்கே வந்து ஜனநாயகத்துக்கான குரல் வந்து ரொம்ப அதிகமாகவே எழுந்து கொண்டிருக்கிறது. இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான தாக்குதல்களில், குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்களில், அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரான இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலில் அதை எதிர்த்து கடுமையாக போராடக்கூடிய வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், அந்த இஸ்லாமிய குழுக்கள் அதிகம். ஆனால் அவங்களோட ரோல் வந்து இப்போ ஐஎஸ்ஐ இன்ஃப்ளூயன்ஸால், பாகிஸ்தான் இராணுவத்தோட இன்ஃப்ளூயன்ஸால் மெல்ல மெல்ல குறைக்கப்பட்டு கொண்டே வருகிறது, நசுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ யார் வெற்றி பெறுவான்னு கேட்டிங்கன்னா, பதில் கடினம், என்னிடம் இல்லை. யார்கிட்ட இருக்கும்னு எனக்கு தெரியல. பலரிடமும் இல்லை என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. நம்பர் 1. நம்பர் 2, என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, அது அருமையான கேள்வி. என்ன நடந்தாலும் இங்கே பாதிப்பு இருக்கும். வங்கதேசத்தோட அரசியல் இந்தியாவில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் பிப்ரவரி மாதம் அங்கு தேர்தல், ஏப்ரல் மேலே மேற்கு வங்கத்தில் தேர்தல்.